சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் 2 சாமுவேல் அதிகாரங்கள் 9 முதல் 11 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 9வது அதிகாரத்தில் தாவீது தன் நெருங்கிய நண்பனான யோனத்தானுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை எப்படி நிறைவேற்றினான் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். யோனத்தானின் குடும்பத்தாரின் மேல் எப்பொழுதும் தயவு காட்டுவதாக தாவீது பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே யோனத்தானுக்கு வாக்குறுதி செய்திருந்ததை 1 சாமுவேல் 20வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். மேவிபோசேத் யோனத்தானின் ஒரு குமாரன். அவனுக்கு இரக்கம் காட்டியது தாவீது செய்த ஒரு இரக்கமான செயல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மேவிபோசேத்தை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்று சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாக இருந்தபடியினால் எருசலேமிலே கூடியிருந்தான். ஆனால் அவனுக்கு 2 காலும் முடமாக இருந்தது. நடக்க முடியாத அந்த மனிதனுக்கு தாவீது பாராட்டின இரக்கத்தை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 10வது அதிகாரத்திலே தாவீது அம்மோனியரை சீரியரை தோற்கடிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தாவீது ஆணுன் தகப்பனாகிய நாகாஸ் தனக்கு தயவு செய்தது போல அவன் குமாரனாகிய இவனுக்கு நான் தயவு செய்வேன் என்று சொல்லி சேவகர்களை அனுப்பின பொழுது அவர்களை அவமானப்படுத்தி விட்டதை குறித்து நாம் இங்கே வாசிக்க முடியும். ஆணுன் தாவீதுடைய ஊழியக்காரர்களை அவமானப்படுத்தி விட்டான். எனவே தான் அங்கே ஒரு யுத்தம் உண்டாகிறது. அந்த யுத்தத்திலே சீரியர்கள் வந்த பொழுது அந்த சீரியர்களை முறியடிக்கிற காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த யுத்த காலங்களிலே நடந்ததான இன்னொரு காரியத்தை குறித்து 11ஆம் அதிகாரம் தெரிவிக்கிறது. 11ஆம் அதிகாரத்தில் தாவீதின் பயங்கரமான பாவத்தையும் வீழ்ச்சியையும் பற்றி கூறுகிறது. முன்னால் தாவீது செய்தது போல படையை யுத்தத்திற்கு நடத்தி செல்லாமல் எருசலேமிலே தங்கிவிட்டான். அவனுடைய மனநிலைமையில் ஒரு மென்மையான தளர்ச்சி ஏற்பட்டுவிட்டது. அது சீக்கிரத்தில் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒழுக்க நெறியிலும் வீழ்ச்சியை ஏற்படுத்திவிட்டதை பார்க்கிறோம். ஒரு ராஜா என்ற நிலைமையில் ஆடம்பரமும் சுகமும் இன்பமும் நிறைந்த உல்லாச வாழ்க்கை அவனிடத்தில் ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்திருந்தது. தன் ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றும் எண்ணம் மிகுந்திருந்தது. இந்த நிலைமையில் அவன் தேவனுடைய இதயத்துக்கு பிரியமான தாசனாக இருக்கவில்லை என்பதை 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். தாவீது தேவனுடைய கிருபையிலிருந்து வீழ்ச்சியடைந்து தற்போதுள்ள விசுவாசிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறார். இப்படி இருக்க தன்னை நிற்பவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவன் சொல்லி 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வசனத்தில் அப்போஸ்தலர் எழுதுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 11 முதல் 24 வரையுள்ள அதிகாரங்கள் தாவீதுடைய ஆவிக்குரிய தோல்விகளை குறிக்கின்றது. அவற்றால் தேவன் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அவனை பாதிக்கக்கூடிய நியாய தீர்ப்பை வழங்குவதை குறித்து பார்க்கிறோம். இதோ உலகத்தின் ஆசாபாசங்களுக்கும் இச்சைகளுக்கும் விலகி ஓடும்படியாய் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமாக பகையாய் இருக்கிறது. உலகத்தின் கண்களின் இச்சைகளுக்கும் உலகத்தின் இச்சைகளுக்கும் நாம் விலகி இருக்க வேண்டும். பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்வோம். தாவீதினுடைய இந்த காரியங்களிலிருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொள்வோம். உன்னதரான தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.